வச்சு ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த பள்ளியில என்ன நோக்கம் அப்படின்னா, வாத்தியார்களை மதிக்கணும். இந்த அரசு பள்ளிகளில் அரசு பள்ளி வாத்தியார்களை மதிக்கணும் அப்படிங்கிறதுல அந்த கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? அது ஏன் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு? நம்ம கற்பித்த ஆசிரியர்களை தெய்வமாக மதிக்கணும், அவங்களுக்குள்ள உரிய மரியாதை கொடுக்கணுங்கிறது இன்னைக்கு சமூகத்தில் ஏன் குறைஞ்சி போச்சு? இந்த பேரண்ட்ஸுக்கிட்டே அது வரணும். அதாவது வீட்டிலேயே குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். அப்பா அம்மா மதிக்கிற மாதிரியே வாத்தியார்களை மதிக்கணும், வயசானவர்களை மதிக்கணும், எல்டர்ஸை மதிக்கணுங்கிற அந்த அந்த பழக்கம் சின்ன வயசுலேருந்தே வீட்டில் வரணும். முதல்ல வீட்டில் வரணும். ரெண்டாவது, இப்போ ஹியூமன் ரைட்ஸு அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடத்தில் பையனை திட்டினா உடனே கேஸுக்கு போடுறது அதெல்லாம் வந்து பெரம்பு கொடுத்து நீங்கள். ஆமாம், நமக்கெல்லாம் இருக்கும். இப்போ நான்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது தப்புன்ட்டு பெஞ்சில் எடுத்தீங்க. எனக்கு தெரியும், நான் எங்கள் பெஞ்சில் நிற்கிறேன். முகத்தை மட்டும் விட்டுட்டு எல்லா இடத்துலையும் அடிங்க. ஆமாம், அந்த மாதிரி அப்பா அம்மா சொல்லுவாங்க. இப்போ அப்பா அம்மா தான் காரணமே. இந்த காலத்தில் அப்பா அம்மாவை குழந்தைல செல்லமாக வளர்த்தி அந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கங்கள் இல்லாமல் வீட்டில் சொல்லித்தர பழக்கங்களை உலகம் சொல்லித்தராமல் வாத்தியில் சொன்னாலும் அவங்கள கேட்காம அந்த மாதிரி இப்போ நிறைய சமுதாயத்தில் போகணும். ஆனால் தான் நிறைய தப்பு பண்ணுறாங்க. எந்த குழந்தை எப்போ அப்பா அம்மா விட அடுத்து வாத்தியால மதிக்கிறாங்க அந்த குழந்தை வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஆமா, அது இல்லைன்னு முடியாது. என்னைக்கு அப்பா வாத்தியாரை மதிக்க தெரியலையே நீ என்ன சமூகத்தில் உணவு பண்ண முடியாது. ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தாமஸ் லூதுசாமின்ட்டு பிரின்சிபல், இந்த ஹெட் ஆஃப் ஹெச்ஓடி, அப்பால என்ன ஹெட் மாஸ்டர் இருந்தாரு. அவர் தான் இங்கிலீஷ் வாத்தியார். அரவக்குறிச்சியில நான் படித்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் இருந்தார். அவர் தான் என்னோட இன்ஃபேக்ட் அவருடைய தூண்டுதலாம் நான் இவ்வளோ தூரம் கல்வித்துறை நீங்கள் சாதிக்கிறதுக்கு அந்த எச்எம் ஐயா செஞ்சது கூட அது ஒரு தூண்டுதல் தான். நான் எனக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது எஸ்எஸ்எல்சியில் ரிசல்ட் வந்ததே சர்டிஃபிகேட் வாங்க போன ஒருத்தர் அப்துல் ரஹ்மான் ஒரு முஸ்லீம், இன்னொரு ஒருத்தர் இருந்தார், கந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் கணக்கு வாத்தியார். 3 பேர் இருந்தாங்க அப்போ கொடுக்கும்போது. நான் ரொம்ப நல்லா படிப்பேன். அப்போ உடனே அந்த தாமஸ் சாமி கேட்டார், பாலசாமி என்ன பண்ண போகிறேன், இவ்வளோ நிறைய மார்க் வாங்க, இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்போ தான் மீடியா கிடையாது, ஒன்றும் தெரியாது யார் என்ன. அப்போ அவங்க தான் சொன்னாங்க, சார் நீ திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டு வந்துருக்கிறப்பா, அப்போ திருச்சி டிஸ்ட்ரிக்ட். அதனால் என்ன பண்ண போகிறேன்னு நான் சொன்னேன், சார் முடிஞ்சாச்சு, நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஆடு மேய்ச்சேன் சார், இனிமேல் மாடு மேய்க்க போகிறேன். ஆமாம், உண்மை அது ஒரு டெவலப்மெண்ட்டு. ஏமா வீட்டில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆடு மாடு தானே, இப்பவுமே தானே. எங்கள் வீட்டில் நிறைய மாடு இருக்குது சார், வளர்ந்துட்டேன். இனிமேல் மாடு தான் மேய்க்க போகிறேன். வீட்டில் ஆடு அனுப்ப மாட்டாங்க, படிக்க முடியாது, வசதி கிடையாது, பணம் கிடையாது. ஹையர் எஜுகேஷன் போகணும்னா கோயம்புத்தூர் போகணும், இல்லைன்னா மதுரை போகணும், நல்லா திருச்சி வரணும், அந்த அளவுக்கு பண வசதி கிடையாதுன்னு அவர் ஒரே வருத்தப்பட்டார். இல்லை தம்பி இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறேன், நீ இந்த மாதிரி சொல்லுங்கள் சார், எக்கனாமிக்கில் ஐ கான் டூ தட் அப்படின்னு. அவர் உடனே சர்டிஃபிகேட் வாங்கி ஹீ டிசர்வ்ஸ் என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலம் எழுதியிருக்கோம். அது யார் பார்க்க போகிறாரு, அவரோட ஆசை. அது ஹீ டிசர்வ்ஸ் என்கரேஜ்மெண்ட் எழுதிட்டு அப்புறம் அவர் முடிச்சதே கணக்கு வாத்தியார், அந்த முஸ்லீம். அவர் என்ன சொன்னார், இன்னொரு சயின்ஸ் வாத்தியார், அவர் என்ன சொன்ன, தம்பி நீ 100க்கு 100 கணக்கில் வாங்குறிய, நீ எல்லாம் இன்ஜினியர் ஆகணும். ஒரு வார்த்தை, அதுதான் அந்த வார்த்தையினுடைய அப்படியே பதிருச்சு. அதனால் வீட்டுக்கு போகும்போது நினச்சிட்டே போனேன், இதை படிக்க முடியாது, வீட்டில் படிக்க மாட்டாங்க, விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு போய் அப்புறம் தான் அதனுடைய இதுதான். நான் இப்போ பிஹெச்டி காலேஜ் டெக்னாலஜி டிப்ளமோ படிக்கிறேன், இன்ஜினியரிங் படிக்கிறேன். காரணமே அந்த தோணுதல். ஆமாம், அந்த ஹெச்எம் அந்த கணக்குவாதியர் 2 பேரும் அவங்களுடைய இதுதான். ஆசிரியர்கள் உங்களுடைய பின்னாளில் பண்ணுற பெரிய சாதனைக்கு ஒரு தூண்டுதலாம் நிறைய இருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு பாலிட்டிக்கில் படிக்கும்போது ஒரு ஆசிரியர் வெங்கட சுப்பன்னு ஒரு ஆசிரியர் கணக்குவாதியார். நான் வந்து ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு இதில் எல்லாம் ஆங்கில மீடியம் தான். கோயம்புத்தூரில் பழக்காரங்க எல்லாம் ஆங்கில இந்தியன்ஸ் எல்லாம். எனக்கு கிளாஸில் நிறைய ஆங்கில இந்தியன்ஸ் இருந்தாங்க அந்த காலத்தில். எல்லாம் டீச்சிங்கெல்லாம் இங்கிலீஷ் தான். எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு அவர் சொல்கிறது புரியுது, ஆனால் என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. எனக்கு ஒரே பயம் போச்சு. ஸோ 1 மாதம் 2 மாதம் இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. இந்த கணக்குவாத்தியார் எனக்கு நல்லா பேசுவார். அவர்கிட்ட போய், சார் நான் டிஸ்கன்டினியூ பண்ண போகிறேன், வீட்டில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு அவங்க கந்து வட்டி தான் வாங்கி கொடுப்பாங்க. ஃபாதரு கந்து வட்டிக்கு வாங்கி தான் மாதம் கொடுப்பாரு. அப்போ படிக்கிறது ஒரு மாதத்துக்கு 40 ரூபா செலவாகும். 2 மாதம் சேர்ந்து 100 ரூபா கந்து வட்டி வாங்கி கொடுப்பாரு. 2 மாதம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நினச்சி எனக்கு வருத்தமாக இருந்தது. சரி, நானும் படித்து ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கலாம். அதனால் அவர்கிட்ட போய் நான் இல்லை டிஸ்கன்டினியூ பண்ண போனேன் அப்படின்னு. இல்லை தம்பி, நீ இன்னும் ஒரு 10 நாளில் ஒரு ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது,
அப்போல்லாம் 3 செமஸ்டர் 1 2 3 இது காலாண்டு காலாண்டு அரையாண்டு 3 ஆண்டு செமஸ்டர் கிடையாது. ஸோ காலாண்டு தேர்வு வருது எழுதிட்டு போயிடு அப்படின்னு. ஸோ அதை ஏச்சா எழுதணும், ஃபெயிலாக இருக்கும் ஏச்சா எழுதணும், இல்லை நீ எழுதிட்டு போப்பா அப்படின்னாரு. அவர் ஒரு தைரியம் பாருக்கலாம், அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை. சரி எக்ஸாம் எழுதியாச்சு, எழுதிட்டு மறுநாள் உடனே போய் சார் போகிறேன் சார், இல்லை எழுதியாச்சு இல்லைப்பா ரிசல்ட் இருக்குமே அப்படின்னாரு. அப்புறம் ஒரு நாள் அப்போல்லாம் லோக்கல் தானே, அவரே கட் பண்ணாங்க. ஒரு 4 நாள் கழித்து ரிசல்ட் எல்லாம் வந்து கிளாஸுக்கு போனேன். கணக்குவாத்தியார் ஒருத்தராக மார்க் வாங்கி கொடுக்குறாரு, மார்க் சொல்கிறாரு 15 ரூபா, என் பேர் வர மாட்டேன். எனக்கு அப்படியே வளவு வந்துச்சு, என்ன பையன் இருந்தாலும் அங்கே படி வாங்கிட்டாரு அப்படின்னு. கடைசியில் என்னுடைய மார்க் எடுத்து பாலசாமி 140 மார்க், 150க்கு 140. அப்போல்லாம் 100 மார்க் மேலே வாங்கணும்னா எழுதிக்கிட்டே இருக்கலாம். 12 மார்க் ஒரு சிஸ்டம் அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தது. கேள்வி 150 கேள்வி இருக்கும், எழுதிட்டே இருக்கலாம், எவ்வளோனா எழுதலாம். அது கரெக்ட் பண்ணி 100க்கு மேலேனா 100 போட்டுருவோம். அந்த மாதிரி சிஸ்டம் அது. ஸோ அப்போ சொன்னார் ஃபஸ்ட்டு காசுலேயே இவர் தான் ஃபஸ்ட்டு சொல்லி சொன்னார். அப்புறம் என்னை கூப்பிட்டு இப்போ நீ போகிறியா அப்படின்னாரு. சரி சார் ஒன்று வாங்கி என்ன சார் இப்போ இல்லை நீ நான் படிப்பேன், உனக்கு தைரியம் இருக்குது, லாங்குவேஜ் நாட்டே பாப்பலாம், புரிஞ்சுக்கிற தைரியம் இருக்குது, நாலேஜ் இருக்குது. வெங்கட சுப்பிரமணியம் இது இருக்கும். வெங்கட சுப்பிரமணியன் அவர் கணக்கு வாத்தியார், அவர் அருமையான அந்த ஆள்லாம் அவர் மட்டும் சொல்லாமல் தான் எனக்கு காலி வந்துட்டு போயிருக்கேன். இன்னைக்கு பிற்காலத்தில் நீங்கள் சாதிக்கிறது கூட வெங்கட சுப்பிரமணியன் தான் காரணம், அவர் ஒரு முக்கியமான காரணம். அதனால் இப்போ அது நல்லா முடிஞ்சு கடைசியில் 1995 எங்கள் ஊரில் சுற்றிட்டு பிஹெச்டி டைரக்டராக வந்தேன். நான் அங்கே படித்தேன். அப்போ அவர் ரிட்டையர்ட் ஆனார். அவர் திருப்பி அப்பாயின்மெண்ட் அவர் கூப்பிட்டு அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து, ஆமாம்மா அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வச்சுதான் கேட்டார். நம்ம தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படித்தவங்க இந்த மாதிரி விஞ்ஞானிகளாகவும் ஆராய்ச்சியாளர்களாகவும் கல்வியாளர்களாகவும் மாறுறதுக்கு என்ன தடையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி சரி பண்ணுறது? இல்லை அரசாங்க பள்ளியில் படித்தவங்க நிறைய பேர் மேலே வந்திருக்காங்க. நான் மட்டும் இல்லை, நிறைய இருக்காங்க. லைக் இந்த மயில்சாமி அண்ணாதுரையும் அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. அப்துல் கலாம் படித்தவர் தான். பட் அது ஒரு சிலர் அவங்களுடைய மூச்சில் மேலே வந்துடுறாங்க. கவர்மெண்டே இனிஷியேட்டிவ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி நல்லா படிக்கிற மாணவரோட ஐடென்டிஃபை பண்ணி அவளுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஸ்கீம் ஆரம்பித்து ஆராய்ச்சி கொண்டு போய் பண்ணணும். அப்போ நிறையா பண்ணலாம். இப்போ அவளுக்கு இப்போ ரிசர்ச் பண்ணுறது இல்லையா, இப்போ தமிழ்நாடு யூனிவர்சிட்டிலேயே இந்த மாதிரி மாணவர் ஐடென்டிஃபை பண்ணி +2 படித்தது ஒரு ஆராய்ச்சிக்குன்னு ஒரு இன்வைட் பண்ணி அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து பணம் கொடுத்து படிக்க வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அவள் வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ரிசர்ச் பண்ணி அவளுக்கு சயின்டிஸ்டாக வருவோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கேயே போகிறாங்க, வேறையா வேலைக்கு போடுறாங்க. திசை மாற போகாமல் கன்சாலேட் பண்ணி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நல்ல சயின்டிஸ்ட்டை க்ரோட் பண்ணணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஷுட் டூ சம் ஸ்கீம் இருக்குது. அது ஏழைகள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நல்லா படிச்சேன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும், யாரும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஏழைகள்லாம் பணம் இல்லாமல் படிக்க முடியாது. ஸோ அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ நிறைய பேர் பார்த்தா +2லேருந்து எத்தனை பேர் காலேஜுக்கு போகிறாங்க? அவங்க 50% தான் இப்போ ஜிஆர் போகாமல் 50% வச்சுங்களேன். மீதி 50% எங்கே போகிறாங்க? எங்கேயும் இல்லை, எங்கேயும் சுற்றிட்டு இருப்பான். அவனுக்கு ஸ்கில் இருக்காது, அட்டிடியூட் இருக்காது, வேலையும் பார்க்க மாட்டான். அந்த மாதிரி சுற்றிட்டு கடைசியில் எக்கானமிக் நேசம் போகிறதுக்கு காரணம் அதுதானே. ஸ்கூலில் ஒகேஷனல் எஜுகேஷன் இருக்கணும். அது தமிழ்நாட்டில் அநியாயமாக கம்மி பண்ணிட்டான். ஒகேஷனல் எஜுகேஷன் அதாவது +2 படித்து வெளியே வந்தது அவனுக்கு ஒரு திறமை இருக்கணும். ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறது ஒரு திறமை இருக்கும். எல்லாரும் காலேஜுக்கு போக முடியாது இல்லையா. ஸோ யார் காலேஜுக்கு போக முடியலையோ அவங்க தொழில் பணம் இருந்தால் கூட காலேஜுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். காலேஜுக்கு போக அவசியமே கிடையாது. இப்போ வெளிநாடுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் காலேஜுக்காரன் அனுப்புறது கிடையாது. இப்போ அவருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா +2 வரைக்கும் தான் கவர்மெண்ட்டில் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு மேலே அவனை தான் சொன்னால் போகணும். ஸோ நிறைய தொழில் ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தொழில் ஸ்கூல் லெவல்லையே ஒரு தொழிற்கல்வி பண்ணணும். 2வது ஆராய்ச்சி அங்கேயே ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்கூலுக்கார ஒரு டிஸ்ட்ரிக்ட் தலைவர்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கி கொடுத்து கவர்மெண்ட்லேயே அவங்களை கொண்டு போய் சேர்க்க. ஆமாம், அப்படியே கேனலைஸ் பண்ணி அவளை ஆராய்ச்சிக்கு சேர்த்து பண்ணி வந்தாங்கன்னா அது பிகம் கிரேட் சயின்டிஸ்ட். நாளைக்கு அவன் மனமாற ஆராய்ச்சி பண்ணி அவன் மனசார சப்போர்ட் பண்ணணும் வளர்ச்சிக்கு. இல்லை அவனா கஷ்டப்பட்டு வேற எங்கேயும் வேலைக்கு வருவோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு அரசாங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும்னு என்னுடைய ஆசை இருக்குது. நிறைய தமிழ்நாட்டில் கிராமங்களில் நல்ல புத்திசாலி இருக்காங்க, நல்ல அறிவுள்ள மாணவர்கள் இருக்காங்க, கிரியேட்டிவிட்டி உள்ள மாணவர்கள் இருக்காங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலைனால அவங்களால கையெழுத்து போக முடியல, அல்லது ஆராய்ச்சி பண்ணணும்னா வேலை அடிக்காதவங்க பயம் வேறு. ஸோ அதனால் கவர்மெண்ட் இப்போ ஆராய்ச்சி பண்ணாலும் உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை கூட்டி பண்ணிங்கன்னா நிறையா பணம் பார்த்து. இப்போ
இப்போ இன்னோவேஷன் ரிசர்ச் தானே முக்கியம். கண்டிப்பா. ஒரு நாடு வளர்றதுக்கு இன்னோவேஷன் அண்ட் ரிசர்ச் தான் முக்கியமானது. எல்லாம் படித்து டிகிரி வாங்கிட்டு போய் ஆயிரக்கணக்கான டிகிரி வாங்கி போக முடியாது. இவர் 10 பேர் ஆராய்ச்சி பண்ணி நல்ல ஒரு பண்ணால் கூட அது கிரேட் சப்போர்ட் இல்லையா? ஒரு நாடு வளர்றதுக்கு அதான முக்கியம். இப்போ இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு ப்ராப்ளமே லேக் ஆஃப் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் தான் இன்றைக்குமே. ஸோ அதை ஈடுகட்டணும்னா எல்லா கவர்மெண்ட் போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷெட்யூல் எல்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஆஃப் சயின்டிஸ்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை ஏற்படுத்தி பண்ணி யாரையும் விடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணணும். இல்லாட்டி எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறான். அந்த மாதிரி சூழ்நிலை வந்து இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்தியன் வெளிநாட்டில் போய் தான் ரோப்ளஸ் வாங்கியிருக்காங்க. வெங்கட்ராமன், சந்திரசேகர், இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தியக்காரன் வெளிநாட்டில் போய் தான் ஏன் அங்கே அனுப்பணும்? இன்றைக்கி ஆராய்ச்சி வசதி இல்லைங்கிற ஒரே காரணம் தாங்க. சப்போர்ட்டில் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாதனால. ஸோ அது நீங்கள் நல்லா பண்ணுவார். இப்போ ஒரு பொண்ணு இந்த ரீசெண்டாக ஒரு பொண்ணு ஆக்ஸ்போர்டில் அட்மிஷன் அடிச்சது ரிசர்ச்சுக்கு. பணம் இல்லாமல் போக முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அது கவர்மெண்ட் நாங்கள் எல்லா கவர்மெண்ட்டுக்கும் எழுதி பார்த்தோம், இன்னும் கிடைக்கல பணம். அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஒரு நல்ல திறமையான உள்ளவங்களை ஐடென்டி பண்ணி எவ்வளோ செலவாலும் பண்ணுறோம். என்ன எவ்வளவோ செலவு பண்ணீங்க இல்லையா? எத்தனை பேர் எத்தனை பார்க்கு திறக்கிறீங்க, எத்தனை செலவு திறக்கிறீங்க. ஏமா கல்விக்கு பண்ணணும் இல்லையா? கல்விக்கு போகிறது இன்வெஸ்ட்மெண்ட், கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் கிடையாது. முதலீடு. இது செலவு கிடையாது, முதலீடாக அது கவர்மெண்ட் நினச்சிக்கிட்டு வளர்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சயின்டிஸ்ட் குரூப் உருவாக்கலாம் தமிழ்நாடு பண்ணணும். அது என்னுடைய ஆசை.